வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜாங்கிரி. அதுக்கு தேவையான பொருட்களை வந்து கேசரி பவுடர், கார்ன்ஃப்ளவர், சர்க்கரை, ஏலக்காய், அரிசி மாவு, உளுத்தம்பருப்பு ஊற வச்சது. இப்போ அதை நல்லா ஃபஸ்ட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி எடுத்து அதில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. நம்ம இப்போ வடை மாவு அரைக்கிற மாதிரி அதை நல்லா மழமான அரைச்சிடணும். அரிசி மாவு போடுறோம். அரிசி மாவு எதுக்கு போடுறோன்னா அது மேலே இருக்க மொறுன்னு வரத்துக்கு. அப்புறம் கார்ன்ஃப்ளவரு, அப்புறம் கலர் பவுடர், கொஞ்சம் தண்ணி ஊற்றி வடை மாவு அரைக்கிற மாதிரி நல்லா வேகமாக அரைச்சிடுங்க. இது நல்லா மசிஞ்சு வர வரையும் வெயிட் பண்ணி அரைங்க. உங்கள் கலர் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் கொஞ்சம் கேசரி போட்டு சேர்த்திங்கன்னா கலர் நல்லா வரும். பொரிக்கும் போது கலர் கரெக்டாக வந்துடும். இப்போ பாகு செய்வோம். அதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு சர்க்கரை 2 கப் போட்டுக்கலாம். ரெண்டு கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி வைக்கணும். அது நல்லா கொதிக்க வைக்கும் போது ஏலக்காய் போட்டுருங்க. அதில் ஏலக்காய் நல்லா வாசனை வர வரையும் நல்லா கலக்கிட்டு வேணும்னா அந்த ஏலக்காய் எடுத்துடலாம். சர்க்கரை பாகு ரெடியாகினே இருக்கும் போது நம்ம இப்போது ஜாங்கிரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் இருந்தாலே போதும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாகு வந்து ஒரு கம்பி பதம் வர மாதிரி பாகு எடுத்துங்க. நல்லா ஏலக்காயெல்லாம் பொரிஞ்சு வந்திருக்கு. நல்லா வாசனை தான். ஜாங்கிரி வந்து ஏதாவது ஒரு அந்த மாவை கொஞ்சம் ஏதாவது ஒரு பேப்பரில் கவரில் ஊற்றி மாவு போட்டு விடுங்க. நல்லா ஜாங்கிரி ஷேப்லேயே விடுங்க. பூவாக போடுங்க. எண்ணெய் மீடியம் சூட்டில் இருந்தால் தான் அந்த ஜாங்கிரி கரெக்டாக வரும். இல்லைன்னா மேலே வந்துடும். அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். நல்லா கொதிக்க விட்டு சைடில் அந்த இது நிற்கிற வரையும் நல்லா பண்ணுங்கள். எண்ணெயில் போடும்போது ஜாங்கிரி மாதிரியே இருக்காது. நீங்கள் அந்த இதில் போட்டு ஊற வச்சது எடுத்த அப்புறம் தான் சூப்பராக இருக்கும் ஜாங்கிரி மாதிரி. நல்லா ஆரஞ்சு கலரில் வருதான் பாருங்கள். ஆரஞ்சு கலரில் வந்தோடனே அதை எடுத்துகிட்டு திருப்பி விடுங்க. இது ஃபஸ்ட் டைம் பண்ணவங்களுக்கு ஈஸியாக வரும். ஜாங்கிரி எடுத்து இந்த பாகில் போட்டு சும்மா ஒரு 2 பெரட்டு சூட்டிலே போடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சூட்டில் போட்டால் தான் நல்லா பாகு உள்ளே இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் இந்த பாகு கட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் 6 லெமன் கூட விடலாம். அவ்வளோதான், நம்ம ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள், நல்லா இருந்துச்சான்னு.